முதல்ல நிறுத்து. ஏன் பஸ் நல்லா தானே இருக்குது சொல்றேன், அதை நிறுத்து. அதான் இல்லைன்னு ஆகி போச்சு இல்ல, அப்புறம் வேலை இல்லைன்ட்டு என்ன எழுதிக்கிட்டு இருக்க? உன்னை பத்தி தான் எழுதிக்கிட்டு இருக்கேன். என்னை பத்தி பொழுதுக்கு என்னை பத்தி எழுதுவியா? சரி, என்ன கண்டென்ட்? அன்எம்ப்ளாய்மெண்ட். ஏற்கனவே நான் மன உடத்துல இருக்கேன், நீ பாரு என்னன்னு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையில்லா திண்டாட்டம். இதை பத்தி சேலம் ரிலையன்ஸ் மால்ல போய் கேட்டோம். அது அந்த கிளிப்பை நீங்க போய் பாருங்க. ப்ரோ, இப்போ இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது நிறையவே இருக்குங்க, நிறைய. பட் கவர்மெண்ட் வந்து 6.4 தான் கிளைம் பண்ணுறாங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் இப்போ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது எந்த தரவுல சொல்றாங்கன்னு தெரியல அப்படின்னா. ஓகே, அதுக்கான எந்த ப்ரூஃப் வச்சிருக்காங்க, எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு எதுவுமே தெரியல. நம்ம இதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? மேபி லோன்ஸ் எல்லாம் பசங்களுக்குலாம் இப்போ தொழில் தொடங்குற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணாங்களா, அப்படி அது மாதிரி நிறைய இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது கிடையாது என்ன கேட்டால். எங்கேயுமே வேலை, எங்கேயுமே வேக்கன்சி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு மைண்டில் சாட்டிஸ்ஃபை ஆகும். என்ன கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இருக்கிற வேலைக்கு முன்னே போய் சேருங்க, ஃப்ரம் தேர் யூ ஜம்ப். அந்த காலத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க, அமெரிக்காவில் போய் படிக்க போகிறேன், அங்கே போய் வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கிறேன் அப்படிம்பாங்க. அங்கே போய் என்ன பண்ணாங்க, பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டு சம்பாரிச்சு தான் படித்தாங்க, பெரிய ஆளானாங்க. ஏன் அந்த மென்டாலிட்டி நம்ம கொண்டு வரக்கூடாது? என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நாள் கூட அன்எம்ப்ளாய்டாக இல்லை இன்னைக்கு வரைக்குமே. ஆஃபீஸ் இது படிப்பை விட்டு வந்து அடுத்த நாள்லேருந்து வேலையில் தான் இருக்கேன். இது வரைக்கும் ஒரு 10 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் ஒரு நாள் கூட அன்எம்ப்ளாய்டாக இல்லை, கிடைச்ச வேலைக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் கேட்டாலே தெரிச்சு ஓடுறானுங்க, திப்புன்னு ஓடுறானுங்க. என்னடா டாபிக் கேட்டேன், ஏன்டா இப்படி ஓடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பையன் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன். அன்எம்ப்ளாய்மெண்ட் என்ன நினைக்கிறீங்க? நீ வர்றையா, நான் வாடங்க கடை வெட்டி போடுவேன். இன்னைக்கு சரியான வெறியில கடை ஓட வெட்டுவேன். இதே இந்த லவர்ஸ் வீட்டுல மாட்டின மாதிரி பதறுவாங்க, அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. இது மாதிரி நிறைய இனிமே பப்ளிக் ஒப்பீனியன் கேட்போம், ஃபன் பண்ணுவோம். சரி, இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி நீ என்ன நினைக்கிற? உன்னோட ஒப்பீனியன் சொல்லு. இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன்? எவ்வளோ இருக்கும்? ஏகப்பட்டது இருக்கும். நம்பர்ஸ்லாம் எனக்கு சொல்ல தெரியல. சொல்றேன்னா என்ன 50% இருக்கும். 50%. லாஸ்ட் 3 to 4 இயர்ஸா இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பார்த்தேன்னு வச்சுக்கோவேன், பிலோ 5% தான் இருக்கு. வாய்ப்பே இல்லை. எங்க தூக்கத்துல இருந்து எடுத்திய டேட்டாவை தூக்கத்துல எடுக்கல. PLFS ஓட டேட்டா இது, பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. இது யாரு கண்டக்ட் பண்றா அப்படின்னா NSO யாருன்னா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். இவங்க தான் வந்து பொய் நம்ம பொய் உண்மை. ஏன்னா இத்தனை பேர் வேலை இல்லாம இருக்காங்களா? நீ என்ன பிலோ 5% சொல்ற? டேட்டா தான் சொல்லுது. அது ஏன் பிலோ 5% வருதுன்னா, எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, அண்டர் எம்ப்ளாய்டை வந்து அன்எம்ப்ளாய்டுன்னு நினைக்கிறாங்க. இப்போ அண்டர் எம்ப்ளாய்டுனா இப்போ என்னன்னா, இப்போ நம்ம MBA படிச்சிருக்கோம், நம்ம என்ன ஒரு மேனேஜ்மெண்ட் லெவல்ல ஒரு கம்பெனில போய் ஜாப் பார்த்தோம்னா அது நமக்கு ஈக்குவலான ஜாபா? அது இல்லாம நார்மலா நீ ஒரு டேட்டா என்ட்ரி ஜாபுக்கு போற, அது வந்து நீ எக்ஸ்பெக்ட் பண்ண ஜாபா கிடையாது. அது அன்எம்ப்ளாய்டுன்னு ஒத்துப்பியா? இல்ல அண்டர் எம்ப்ளாய்டுன்னு ஒத்துப்பியா? இந்த அண்டர் எம்ப்ளாய்டை தான் மேக்சிமம் பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா அன்எம்ப்ளாய்டுன்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட ஜிடிபியில் இன்னைக்கு 50% அபோவ் வந்து எங்க இருந்து வருதுன்னா இன்ஃபார்மல் செக்டார்ல இருந்து வருது. இன்ஃபார்மல் செக்டார் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம மந்த்லி சேலரி பேசிஸ்ல இல்லாம இந்த அக்ரிகல்ச்சர் ஒர்க் பண்றவங்க, டெய்லி வேஜஸ்ல பண்றவங்க, இது எல்லாமே இன்ஃபார்மல் செக்டார்ல தான் வரும். இது எல்லாத்தையுமே அவங்க இந்த கால்குலேஷனுக்கு அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ டோட்டலா ஓவராலா பார்க்கும்போது இது எல்லாமே கேதர் பண்ணும்போது என்னன்னா, லேபர் ஃபோர்ஸ் இங்க அதிகமாக தான் இருக்கும், அதுல ஒர்க் பண்றவங்க அதிகமாக தான் இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் கம்மியாக தான் வரும். இப்ப சொல்லு, இப்ப இவங்க எடுக்கிற டேட்டா தப்பா இல்ல நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தப்பா? தெரியலையேப்பா.